ஹாய் கைஸ், வெல்கம் டு மோனி மீடியா. நாம் இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஆக்டர், ஃபிலிம் டைரக்டர், ஸ்க்ரீன் ரைட்டர், வாய்ஸ் ஆர்டிஸ்ட், பிளேபேக் சிங்கர், இந்த மாதிரி பல திறமைகளை கொண்ட மணிவண்ணன் அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி ஷார்ட்டாக பார்க்கலாம். தமிழ் திரையுலகில் புகழ்பெற்ற நடிகரும் இயக்குனருமான இவர் கோவை மாவட்டம் சூலூர் அப்படின்ற ஊரில் ஜூலை 31, 1953 பிறந்தார். இவர் தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்ற பல மொழிகளில் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களா நடிச்சிருக்காரு. இவர் மூவி டைரக்டர் பாரதி ராஜா கிட்ட தான் அசிஸ்டன்ட் டைரக்டரா அவரின் திரைப்பயணத்தை தொடங்கினாரு. இவர் 50 திரைப்படங்களா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரு கடந்த 2013 வருஷத்துல ஜூன் மாசம் 15ஆம் தேதி மாரடைப்பு காரணமா சென்னையில் உயிரிழந்தாரு. இவருடைய அப்பா அம்மா ஒரு விவசாயி. இவருக்கு ஒரு அண்ணனும் 2 தங்கைகளும் இருக்காங்க. இவரு செங்கமலம் அப்படின்றவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவரு செங்கமலத்தை முதல்ல பஸ்ல தான் பார்த்தாரு. அவங்கள பஸ்ல பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கின்னு அவங்களையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு ரகுவரன் அப்படின்ற மகனும் ஜோதி அப்படின்ற மகளும் இருக்காங்க. அடுத்ததா இவர் எப்படி சினித்துறைக்கு வந்தாருன்னு பார்க்கலாம். இவர் காலேஜ் படிக்கிறப்ப பாரதி ராஜா அவரு கல்லூரி விழாவுக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருந்தாரு. பாரதி ராஜா அவர்களின் பேச்சு அப்புறமா எளிமையை பார்த்ததுமே மணிவண்ணன் அவருக்கு பாரதி ராஜா சார ரொம்பவுமே பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் பாரதி ராஜா கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர வாய்ப்பு கேட்டாரு. பாரதி ராஜாவும் அவரின் ஆர்வத்தை பார்த்துட்டு அவரின் திரைப்படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்த்துக்கினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1978 கிழக்கு போகும் ரயில் அப்படின்ற திரைப்படத்துல அவர் மேல ஏற்படுத்திய தாக்கத்தால் ஈர்க்கப்பட்டு திரைப்பட தயாரிப்பாளர் பாரதி ராஜாவுக்கு ஒரு ரசிகர் கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தை 100க்கும் மேற்பட்ட பக்கங்கள்ல எழுதியிருக்காரு. பாரதி ராஜா அவரை ஒரு பயிற்சியாளராக தனது மடியில் அழைத்து சென்றார் அப்படின்னு எழுதிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் 1979 பாரதி ராஜாவின் முகாமில சேர்ந்தாரு. அப்ப டைரக்டர் PS நிவாஸ் கல்லுக்குள் ஈரம் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1980 இருந்து 1982 இதுக்கு இடைப்பட்ட காலத்துல நிழல்கள், டிக் டிக் டிக், அலைகள் ஓய்வதில்லை, அப்புறமா காதல் ஓவியம் அப்படின்ற சில வழிகாட்டி படங்களுக்கு அவரு கதை அண்ட் வசனங்களை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜேஷ் கண்ணா நடிச்ச சிவப்பு ரோஜா அப்படின்ற படத்துல இவரு பாரதி ராஜாவுக்கு அசிஸ்டண்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரு பாரதி ராஜாவின் கீழே 2 வருஷங்கள்ல கடினமாகவும் வேகமாகவும் வளர்றத கத்துக்கினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் ஒரு டைரக்டரா வெவ்வேறு வகையான திரைப்படங்களை உருவாக்கினாரு. இவரு காதல் படங்கள் முதல் த்ரில்லர் நாடக படங்கள் வரை அவரு டைரக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு 1982 கோபுரம் சாய்வதில்லை அப்படின்ற படத்தின் மூலம் தான் அவர் டைரக்டரா அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோகன் அண்ட் பிரபு நடிச்ச லாட்டரி டிக்கெட், கார்த்திக் நடிச்ச ஆகாய கங்கை, அஜித் குமார் நடிச்ச நேசம் அப்படின்ற படங்களுக்கு கதை அண்ட் வசனம் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரதி ராஜா டைரக்ட் பண்ண ரஜினிகாந்த் நடிச்ச கொடி பறக்குது அப்படின்ற படத்துல இவரு வில்லனா நடிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன், கமல்ஹாசன், சத்யராஜ், விஜயகாந்த், மோகன், கார்த்திக், சரத்குமார், முரளி, விஜய், அஜித் குமார், மாதவன் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் கூட சேர்ந்து நடிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1990 இருந்து 2000 இந்த வருஷங்களுக்குள்ள அவரின் நடிப்பு வாழ்க்கையின் உச்சத்துல ஜனவரி 1998 ஒரே நாள்ல அவரின் 6 படங்களை ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் தொடங்கிய சில டைரக்ட் பண்ண படங்கள் சத்யராஜ், பிரபு நடிச்ச 6வது சினம். இந்த படம் தாமதமாகி அப்புறமா கைவிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரின் 50வது படமான நாகராஜ சோழன் MA அப்படின்ற அமைதி படையின் தொடர்ச்சியை டைரக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரின் சிறந்த நண்பனான சத்யராஜின் ஒரு நல்ல 25 படங்களுக்கு டைரக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் பல்வேறு படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்லயும் நகைச்சுவை வேடங்கள்லயும் அது போல சில படங்கள்ல வில்லன் கேரக்டர்லயும் நடிச்சிருக்காரு. அவர் வில்லனா நடிச்ச சில முக்கியமான படங்களை பார்க்கலாம். இவர் அமைதி படை அப்படின்ற படத்துல மணிமாறன் அப்படின்ற அரசியல்வாதி கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. இந்த படம் அவரின் சினிமா வாழ்க்கையில ரொம்பவுமே முக்கியமான வில்லன் கதாபாத்திரமும் கூட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொடி பறக்குது அப்படின்ற இந்த படத்துல ரஜினிகாந்துக்கு வில்லனா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா VIP அப்படின்ற இந்த படத்துல நிஜாம்பாய் அப்படின்ற கதாபாத்திரத்துல இவர் வில்லனா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வில்லாதி வில்லன் அப்படின்ற இந்த படத்துல எதிர்மறை கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் மாமன் மகன் அப்படின்ற இந்த
இந்த படத்துல மாணிக்கம் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வில்லாதி வில்லன் அப்படின்ற இந்த படத்துல MLA குப்புசாமி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமைதிப்படை அப்படின்ற இந்த படத்துல மணிமாறன் கதாபாத்திரத்திலையும் ஒரு அரசியல்வாதியின் குணாதிசயங்களையும் நகைச்சுவை உணர்வுகளையும் உடைய ஒரு கலவையான கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருப்பாரு. இந்த படங்களை தவிர அவர் பல படங்கள்ல சத்யராஜ் அண்ட் கவுண்டமணி இவங்க கூட சேர்ந்து நகைச்சுவையான் எதிர்மறை குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிருப்பாரு. இவரின் இந்த கலவையான கேரக்டர்கள் அவரின் நடிப்பின் தனித்துவத்தை காட்டுவது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நகைச்சுவை கலந்த வில்லன் கேரக்டர்களை தவிர இவர் நடிச்ச சில முக்கியமான எதிர்மறை கதாபாத்திரங்கள்ல நடிச்ச படங்களை பார்க்கலாம். இவர் சிவாஜி தி பாஸ் அப்படின்ற இந்த படத்துல ஆறுமுகம் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல அவரு வில்லன் ஆதிசேஷனுக்கு அசிஸ்டண்டா இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பசுமோன் அப்படின்ற இந்த படத்துல ஹீரோவுக்கு எதிரியே இருக்கக்கூடிய ஒரு எதிர்மறை கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளத்தை அள்ளித்தா அப்படின்ற இந்த படத்துல ஒன்றான காசிநாதன் அப்படின்ற வில்லன் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஜா அப்படின்ற இந்த படத்துல கோவிந்தன் அப்படின்ற வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. இந்த படங்கள்ல எல்லாம் அவரு ஹீரோவுக்கு எதிரா ஒரு வில்லனாக அண்ட் எதிர்மறை குணச்சித்திரமாக நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காதல் கோட்டை அப்படின்ற இந்த படத்துல அவரு கலிய பெருமான் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. அவரு ஹீரோவுக்கு எதிரியாகவும் காதலர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துபவராகவும் ஒரு எதிர்மறை கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிருதங்கம் அப்படின்ற இந்த படத்துல அவர் ஒரு அரசியல்வாதியாக அவர் ஒரு எதிர்மறை கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புது மனிதன் அப்படின்ற இந்த படத்துல அவர் ஒரு எதிர்மறை கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. இவர் இதுவரைக்கும் 400 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. அவரின் எல்லா வில்லன் கதாபாத்திரங்களையும் சொல்றது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம். ஆனா இந்த படங்கள் எல்லாம் அவர் வில்லனா நடிச்ச ஒரு சில முக்கியமான படங்கள். அவ்வளவுதாங்க. இவரை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்க. இவர் நடிச்ச படங்கள் எந்த படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இதே போல் தகவல்களை அறிய எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.